ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 20வது ശ്ലോകമാക്കും പാക്കറോ. 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമവും 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന 2 നാമവുമാക്കും இந்த ശ്ലോകത്തിലെ ഉള്ളത്. ജ്ഞാനമണി മഞ്ജീര മണ്ഡിത ശ്രീപദാംബുജ മരാളി മന്ദഗമന മഹാലാവണ്യ സേവതി. കിലുകിലാ കിലുകിലാ മണിനാദം ഉണ്ടാക്കற കിങ്കിണികളെ கொத்த ரத்னத்தால இருக்கிற பாதசரம், பாத கமலங்களில அணிஞ்சின்றிருக்கிற தேவி, ஒரு பெண் அரையன்னம் மாதிரி மெல்ல மெல்ல நடக்கிற ரொம்ப ரொம்ப அழகியா இருக்கிற லலிதா பரமேஸ்வரி தேவி. ഇത്രയുമാക്കും இந்த ശ്ലോകത്തിലെ ദേവിയെ വാഗ്ദേവികൾ വർണ്ണിക്കര. നാൽപ്പത്തി 6, 47, 48 3 നാമങ്ങളാക്കും இந்த 20வது ശ്ലോകത്തിലെ ഉള്ളത്. 46வது നാമം ജ്ഞാനമണി മഞ്ജീര മണ്ഡിത ശ്രീപദാംബുജ. കിലുകിലാ കിലുകിലാ മണിനാദം ഉണ്ടാക്കற கிங்கிணிகளோடு கூடின பாதஸ்வரங்களால அலங்காரமாயிருக்கிற பாதங்கள் இருக்கிற தேவி. தேவியோடு பாதபத்மங்கள், அதுல நன்னாயிட்டு ஒலிக்கிற நாதங்களோடு கூடின மணி, அந்த மணிகள் ரத்னங்களால உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற கொலுசு போட்டுருக்கா, பாதஸ்வரம் அணிஞ்சுருக்கா லலிதாதேவி. செந்தாமர கலர்ல இருக்கிற தேவியோடு தேஜஸ் இருக்கிற பாதங்களில ரத்னத்தால உண்டாக்கின பாதஸ்வரங்கள், கொலுசுகள் ரொம்ப ரொம்ப இனிமையான நாதத்தை முழக்கிறது. சிகப்பு கலர்ல இருக்கிற ரத்ன கல்லுகளால உண்டாக்கின கொலுசாக்கும் தேவி போட்டுருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. பிரதோஷ சமயத்துல கைலாசத்துல நடராஜ பெருமாள் தாண்டவ நிறுத்தம் செய்யறத ஸ்ரீ பரமேஸ்வரனை நன்னா அப்ரீசியேட் பண்றதுக்காயிட்டு தேவி அழகா நிறுத்தம் செய்வள். அந்த டைம்ல தியான அவஸ்தையில இருக்கிற தேவி, தியான அவஸ்தையில இருக்கிற தேவி உபாசகர்களுக்கு தேவியோடு பாதஸ்வரத்திலேந்து உண்டாகிற ரொம்ப ரொம்ப இனிமையான சப்தம் ஆனந்த அனுபூதியை கொடுக்கிறது. நடராஜ பெருமாளோடு கூடிட்டு தாண்டவம் செய்யற லலிதாதேவி, தியானாவஸ்தையில உக்காந்துட்டு இருக்கிற தேவி உபாசகர்களுக்கு தேவியோடு அந்த செலங்கையொலி ரொம்ப ரொம்ப ஆனந்த அனுபூதியை கொடுக்கிறது. 47வது நாமம் மராளி மந்தகமனா.
மராளி அப்படின்னு சொன்னாக்கா அரையன்ன பிடை, பெண் அரையன்னம் அப்படின்னும் பெண் சிம்ஹம் அப்படின்னும் அர்த்தம். ஒரு பெண் சிம்ஹத்தை மாதிரி மெல்ல மெல்ல சஞ்சாரம் பண்றவளாக்கும் லலிதாம்பிகை. பொறுமையோடும் பக்குவதையோடும் லட்சணமாக்கும். இந்த மாதிரி மெல்ல மெல்ல நடக்கிறது. பொறுமையோடு கூடி பக்குவதையோடு கூடிட்டு நடந்து வர லலிதாம்பிகையை ஆக்கும் இங்க நம்ம பார்க்கிறோம். வாக்தேவிகள் அம்பாளோடு நடத்தம் அப்படிங்கிறத சிம்பிளா வர்ணிச்சதையாக்கும் பார்க்கிறோம். நம்மளோட மனசுல இந்த பிரகிருதியில இருக்கிற விஷயங்களை எக்ஸாம்பிளுக்கு சொல்லி வர்ணிச்சாதான் நம்மளோட மனசுல பதியும். அதனாலேயாக்கும் ஒரு பெண் சிம்ஹம் மாதிரி மெல்ல நடந்து வந்தா தேவி அப்படின்னு வாக்தேவிகள் வர்ணிச்சது. நாற்பத்தி எட்டாவது நாமம் மகாலாவண்ய சேவதி. டாப் மோஸ்ட் அழகோடு ஒரு குடோனாக்கும் தேவி. சேவதி அப்படிங்கிற வாக்கோட அர்த்தம் நிதி அப்படின்னாக்கும். தனாதிபனான குபேரனோடு 9 நிதிகளில ஒரு நிதியோடு பேராக்கும் சேவதி. ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் அழகோடு நிதியாக்கும் லலிதாம்பிகை. ஜெகதம்பிகையோடு அழகு வர்ணிக்க முடியாத அளவுக்காக்கும் இருக்கு. கேனோபனிஷத்துல உமாதேவிய பகுஷோபமானாம் அப்படின்னாக்கும் விசேஷிப்பிச்சது. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான அழகியாக்கும் உமாதேவி ஹிமவானோடு புத்திரியான ஹைமவதி அப்படின்னு பிரத்யேகமாயிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கு. சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா மராளி மந்தகமனா மகாலாவண்ய சேவதி. சிஞ்ஞான மணிமஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. ഇത്രയും പദങ്ങൾ കൂടിച്ചേർന്നാക്കും இந்த நாமம் உண்டாயிருக்கு. மராளி மந்தகமனா, மராளி மந்தகமனா. 3 പദങ്ങൾ കൂടിച്ചേർന്നാക്കും இந்த 47வது நாமம் உண்டாயிருக்கு. மகா லாவண்ய சேவதிஹி. 3 பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் 48வது நாமம் உண்டாயிருக்கு. சிஞ்ஞானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. 46வது நாமமாயிருக்கிற இத பிரிக்காதைக்கு வேணும் அந்த நாமத்தை சொல்லறதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மராளி மந்தகமனா மகாலாவண்ய சேவதிஹி.